என்னவோ மாதிரி இருக்கின்ற வாசகம் நம்முடைய சுற்றத்துல தினந்தோறும் நாம கடந்து போற மிக சரளமான வாக்கியங்கள்ல ஒண்ணு. ஆனா அது சாதாரண வாசகம் தானா? எப்பவாவது யோசிச்சதுண்டா? மனிதனுக்கு தேவைகள்ன்றது தினந்தோறும் வேறுபட்டுக்கிட்டே இருந்தாலும் அதோட வகைகள்னு பார்த்தா அது ரெண்டே ரெண்டு தான். தெரிந்த தேவைகள், தெரியாத தேவைகள். இதுதான் நமக்கு வேணும்னு சொல்ல தெரிஞ்சா அதான் தெரிந்த தேவை. உதாரணத்துக்கு நமக்கு பசிச்சா சாப்பாடு வேணும்னு கேட்கிறோம் இல்லையா? அதுதான் தெரிந்த தேவை. அதுவே நமக்கு ஒண்ணு தேவை, ஆனா அது என்னன்னே சொல்ல தெரிலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தெரியாத அல்லது நீங்கள் உணராத தேவைகள்னு சொல்றோம். பெரும்பாலான நேரங்கள்ல இந்த என்னவோ மாதிரி இருக்குன்னு தோன்றதுக்கு உங்களோட காட்சிப்படுத்த முடியாத எண்ணங்கள் தான் காரணம். இதுதான் நாம வெளிப்படுத்த முடியாத குழப்பங்களா உருவாகுது. கண்ணில் காட்சி தோன்றிவிட்டால் கற்பனை தீர்ந்துவிடும் அப்படின்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இதுக்கு சிறந்த தீர்வு உங்களுடைய எண்ணங்களை எழுத்துக்களா மாத்துறது தான். ஒரு பேப்பர் பேனாவை எடுங்க. என்னவெல்லாம் உங்க மனசுல வருதோ அது எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கூட ஒற்றுப்பிழை, இலக்கண பிழைன்னு எதுவும் பார்க்காம வார்த்தையா கொட்டுங்க. அந்த எழுத்துக்களை பொறுமையா எடுத்து படிங்க. அப்பையும் புரியலைன்னா 2 அல்லது 3 தடவை தொடர்ச்சியா படிங்க. நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்கன்றது உங்களுக்கே வெட்ட வெளிச்சமாயிடும்.